உன்ன மாதிரியே எங்க அம்மாக்கு சக்திகள் இல்லல்ல. நீ என்னடானா கடவுள், அம்மா மனுஷி தானே. கடவுளே இருந்தாலும் சரி, அம்மாவுடைய வயித்துல தானே பிறக்கணும். நம்மள ஒரு ஜென்மத்துல இருந்து இன்னொரு ஜென்மத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது அம்மா மட்டும்தான். பல ஜென்மங்களுடைய பலனை கடக்க வைக்கிறது அம்மா தான். நம்மளுடைய சுமைகளை சுமக்கிறது அம்மா. அப்படிப்பட்ட அம்மாவுக்கு இந்த கஷ்டம்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நீங்க சொல்றது எதுவுமே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என் அம்மா உங்க உதவி இல்லாம சொந்தமாவே கோவிலுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க, அவ்வளவுதானா? ஆமாமா, அவங்களுடைய வேண்டுதலே ரொம்ப பலமானது. அம்மாவுடைய பொறுமை வலிமை வாய்ந்தது. அம்மாவுடைய முயற்சியை தடுக்க முடியாது. அதனாலதான் வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, அதை எதிர்த்து போராடுவாங்க. என்னாச்சு குருதேவா? அதான் அதான் மறுபடியும் அதான் நடக்க போகுது. என்ன நடக்க போகுது குருதேவா? ஆபத்து, ஆபத்து, மரணம். யாருக்கு குருதேவா? அவங்களுக்கு, அந்த குடும்பத்துக்கு, அந்த நந்தன் வம்சத்துக்கு. அவங்க எங்கேயும் போகக்கூடாது, எந்த பயணமும் பண்ணக்கூடாது. வெளியே போனாங்கன்னா அப்போ நடந்த ஆபத்து தான் மறுபடியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மரணம் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. ஓ, அந்த லக்ஷ்மி கிட்ட சொல்லு, எந்த பயணமும் பண்ண வேண்டாம்னு சொல்லு. உடனே போன் பண்ணு. சரிங்க குருதேவா. குருதேவா, யாரும் போன் எடுக்கல. மறுபடியும் பண்ணிக்கிட்டே இரு. ஆபத்தை பத்தி எடுத்து சொல்லு. சரிங்க குருதேவா. உங்க ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. சந்தோஷமா இருங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? எதையோ சொல்ல வந்திருக்கேன்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? ஒருவேளை அது ஏதாவது சாவு செய்தியா? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, எல்லாம் நல்ல செய்தி தான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எங்க ஊர்ல திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. அண்ணனோட பேத்திங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சுல்ல. ஊருக்கு கூட்டிட்டு போய் அம்மனோட ஆசீர்வாதம் வாங்கிக்கலான்னு நினைக்கிறேன். சரிங்க, பூஜைக்கு உங்க 2 பேத்திங்களும் வந்துருவாங்க. அவங்க மட்டும் வந்தா பத்தாது, நீங்க எல்லாருமே கூட வரணும். மித்ரா தம்பி, வருவீங்கல்ல? நாங்க கண்டிப்பா வருவோம் தாத்தா. ரொம்ப சந்தோஷம்மா. உங்க 2 பேரையும் பார்க்கணும்னு நம்ம ஊரே காத்துக்கிட்டு இருக்குமா. பூஜைக்கு நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா எங்க ஊரே பெரிய பண்டிகையா கொண்டாடும். மித்ரா, தாத்தா முன்னாடி உங்க கையை பிடிச்சுக்கிட்டு நான் அப்படி நடந்துகிட்டதுக்கு சாரி. நீங்க கொஞ்சம் சீரியஸா இருந்ததால நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோன்னு தாத்தா நினைச்சிருப்பாரு. அதுக்காக தான் நான் அப்படி பண்ண வேண்டியதா போச்சு. அது சரி, நானும் உங்க கூட சேர்ந்து அங்க வருவேன்னு அவருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அப்படின்னா நீங்க வரலையா? நான் வரேன்னு உங்ககிட்ட சொன்னா வந்தா நல்லா இருக்கும் இல்லங்க? நான்லாம் வரமாட்டேன். உங்களை எங்க ஊர்ல இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. உன் கூட வரணும்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். நான் என்னங்க பண்ண? உங்க தாத்தா முன்னாடி நீ ஆக்ட் பண்ண மாதிரி உங்க ஊர்க்காரங்க முன்னாடி உன்னை காதலிக்கிற மாதிரிலாம் என்னால நடிக்க முடியாது.
அவசியம் இல்லைங்க. நீங்க என் கூட நார்மலா இருந்தாலே போதும். எனக்கு ஆபீஸ்ல நிறைய ஒர்க் இருக்கு, என்ன ஃபோர்ஸ் பண்ணாத. வேணும்னா உங்க ஆபீஸ்க்கு நான் லீவ் கொடுக்கறேங்க. ஆஞ்சநேய சாமி அவர்தான் இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன். போய் அவர்கிட்டே கேட்போம். ஓகேவா? ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா. ஜெய் ஸ்ரீராம். என்ன பசங்களா இப்பெல்லாம் அடிக்கடி என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க? திரும்ப எங்களுக்கு உங்க உதவி வேணும் ஆஞ்சநேயா. அதுவும் சரிதான். தேவை இருந்தா மட்டும்தானே என்ன கூப்பிடுவீங்க. இல்லனா நான் உங்களுக்கு ஞாபகம் கூட இருக்க மாட்டேன். நமக்கு பசிக்கும் போது தானே சாப்பாடு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி அவசியம் வந்தப்போதான் நாங்க கூப்பிடுவோம். சும்மா கூப்பிட்டா நீங்க டிஸ்டர்ப் ஆயிடுவீங்களா ஆஞ்சநேயா? அடேங்கப்பா, ரொம்ப புத்திசாலித்தனமா தான் பேசுறீங்க. சரி, என்ன கூப்பிட்ட விஷயத்த சொல்லுங்க. எங்க சின்ன தாத்தா வந்து ஊருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா எங்க அப்பா வர முடியாதுன்னு சொல்றாரு. நாங்க எல்லாரும் ஊருக்கு போகணும்னு, எங்க கூட அப்பாவும் வரணும்னு அம்மாவோட கோரிக்கை. நல்லாவே புரியுது. இப்போ உங்க அப்பாவும் உங்க கூட ஊருக்கு வரணும், அவ்வளவுதானே? வருவாங்க. எப்படி வருவாரு? வரமாட்டேன்னு எங்க அம்மா கிட்டயே சொல்லிட்டாரு. இருந்தாலும் வருவாங்க. அப்பாவை நீங்க ஒத்துக்க வைப்பீங்களா? அப்பா மனச மாத்துவீங்களா? நான் இல்லம்மா தங்கக்குட்டி, நீயே உங்க அப்பாவை ஒத்துக்க வைப்ப. இவ எப்படி ஒத்துக்க வைப்பா? ஏன் ஒத்துக்க வைக்க முடியாது? இவளுக்காக உன்னோட அம்மா ரத்தம் கொடுத்திருக்காங்க, பெரிய சேவை பண்ணிருக்காங்க, வேண்டுதலை நிறைவேற்றிருக்காங்க. இது எல்லாத்தையும் பண்ண அம்மாவுக்காக உங்க அப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் இல்லையா? கரெக்ட் ஆஞ்சநேயா, லாஜிக் தான். அதனால நான் சொன்ன மாதிரியே உங்க அப்பாவை போய் கேளு, கண்டிப்பா ஒத்துப்பாரு. ரொம்ப தேங்க்ஸ் ஆஞ்சநேயா. அந்த ஊருக்கு போக வேண்டான்னு நானே மித்ரா கிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன். என் மனச அவன் புரிஞ்சுக்கிட்டு அவனே லக்ஷ்மி கிட்ட போய் சொல்லிட்டான். சோ மித்ரா அந்த ஊருக்கு போக மாட்டான். ஆனா உங்க பையன் மட்டும் உங்க மருமகளோட போறான். அதெல்லாம் நடக்காது. அவன் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். ஓ, அதனால தானா உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம ஜானு கழுத்துல தாலி கட்டினா? டேய் விவேக், இங்க வாடா. என்னாச்சு மாம்? நாளைக்கு ஜானுவோட ஊருக்கு போறியா? பெரியவர் வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம் போலன்னா நல்லா இருக்காது. ஒன்னும் தேவையில்ல, அவளும் அவங்க அக்காவும் போவாங்க. நீ வீட்லயே இரு. அது இல்ல மாம், இப்ப நான் போலன்னா அப்புறம் ஜான ஃபீல் பண்ணுவா. நீ போனேன்னா நான் ஃபீல் பண்ணுவேன். எதுக்கு ஃபீல் பண்ணுவீங்க? உனக்கு எதுக்குடி? எல்லாத்தையும் உனக்கு சொல்லணுமா?